Hello my dear students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிங்குலர் ப்ளூரல்ல ஃபுல் மார்க்ஸ் எப்படி வாங்குறதுன்னு தான் பார்க்க போறோம். அது சிம்பிளான ஒரு விஷயம் தானே மேம். நான் ஒரு 10 தடவை உட்காந்து இப்படி டேட்டான்னு படிச்சாலே எனக்கு மெமரி ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பான ஐடியால படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க டேட்டம்க்கு தவிர வேற ஏதாவது சரி மொமெண்டம் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டுட்டாங்க. என்ன ஆன்சர் வரும்? படிக்கலையா தெரியாதா? அப்போ இந்த மாதிரி படிக்காத क्वेश्चंस வந்தாலும் எப்படி ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சு நான் சொல்லி தர போறேன். ஏன்னா இதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி நம்ம ஆக்டிவ் பாசிவ் டைரக்ட் இன்டைரக்ட்க்கெல்லாம் ஒரு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரலுக்கும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம படிக்காத क्वेश्चन தாண்டி வேற ஏதாவது டிஃப்ரெண்டா கேட்டாலும் கூட இந்த ரூல்ஸ் ஞாபகம் இருந்தா அதுக்கும் ஆன்சர் எழுதிடலாம். அப்போ உங்களோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்க போகுது. எப்படி வேணாலும் क्वेश्चन கேளுங்க, என்னால பக்காவான ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள வந்துரும். ஓகேவா? இப்போ சிங்குலர் அப்படின்னா என்ன? தமிழ்ல ஒருமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ஒருத்தங்க இருக்காங்க, இல்ல ஒரு பொருள் தான் இருக்கு, ஒரு நபர் தான் இருக்காங்கன்னா அவங்கள பத்தி சொல்லும்போது நம்ம சிங்குலர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பொருள் இருக்குன்னா அதை ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இதுதான் பேசிக்கலி விஷயம். சோ ஒருமை பன்மை அப்படின்னு தமிழ்ல சொல்றதுதான். இப்ப இங்க ஒரு மாடு இருக்குன்னா கவுன்னு சொல்லுவோம், இங்க நிறைய மாடு இருக்குன்னா கவுஸ்ன்னு சொல்லுவோம். இது சிம்பிளா இருக்கு, ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஆனா இதை தாண்டி இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வெல்கம் டு வேதாந்து. This is Asha ma'am here. So first rule என்ன அப்படின்னா just நம்ம s மட்டும் ஆட் பண்ணா போதும் ஒரு சில வேர்ட்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த கவுஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதை தாண்டி நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சேர்ஸ், டேபிள்ஸ், புக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா? இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். கிளாக்ஸ் இது எல்லாத்துலயுமே எஸ் மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு வேர்ட்ல ஆல்ரெடி எஸ், சிஹெச், எஸ்ஹெச், எக்ஸ், ஜெட் இந்த மாதிரி எல்லாம் எண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேர்டோட லாஸ்ட்ல இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை நீங்க இஎஸ் அப்படின்னு மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ல முடியறது பஸ். ஸோ இதை எப்படி நம்ம மாற்ற போறோம்? பஸ்ஸஸ் அப்படின்னு மாத்தலாம். இங்க டபுள் எஸ் வராது, BUSES அப்படின்னு வரும். பஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம மாத்தலாம் இல்லையா? தென் ட்ரெஸ் டபுள் எஸ்ல முடியுது. ஸோ இங்கேயும் இஎஸ் ஆட் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு மாத்தலாம். நெக்ஸ்ட் ஒரு வேர்ட்ல லாஸ்ட் லைன் இருக்கு சிஹெச் அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. சர்ச் அப்படின்னா அது சர்ச்சஸ், இஎஸ் ஆட் பண்ணா போதும். தென் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வாட்ச், சிஹெச் அப்படின்னு முடியுது, வாட்சஸ், இஎஸ் ஆட் பண்ணா போதும் இல்லையா? தென் பிரஷ், எஸ்ஹெச்ல முடியுதா? ஸோ இங்கேயும் நீங்க இஎஸ் ஆட் பண்ணா பிரஷஸ் அப்படின்னு மாறிடும், ஈஸியா எழுதிடலாம். அண்ட் ஃபாக்ஸ், எக்ஸ்ல ஒரு வேர்ட் எண்ட் ஆகுது அப்படின்னா அங்கேயும் இஎஸ் ஆட் பண்ணி ஃபாக்ஸஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல ஒரே ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் மட்டும் இருக்கு. இப்போ கிராமர்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்லயும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் செட் ஆகாத ஒரு சில வேர்ட்ஸும் இருக்கு. இப்போ குவிஸ் அப்படின்னு பார்த்தா ஜெட்ல தான் முடியுது. அப்போ கணக்கு படி பார்த்தா, ரூல் படி பார்த்தா என்ன ஆகணும்? ஜெட்டுக்கு அப்புறமா இஎஸ் ஆட் பண்ணணும், கரெக்டா? பட் இங்க ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ZES ஆட் பண்ணும். ஆல்ரெடி ஒரு ஜெட் இருக்கும், அது கூட இன்னொரு ஜெட் ஆட் பண்ணி இஎஸ் ஆட் பண்ணாதான் குவிஸஸ்க்கு கரெக்டான ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும். இது ஒரு எக்ஸெப்ஷன். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா ஒரு வேர்டு ஓல முடியுது, கடைசி லெட்டர் ஓவா இருக்குன்னா அதை எஸ்ன்னு மாத்தலாம், இல்லை இஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே 2 டைப் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் அந்த ஓன்னு முடியுது இல்லையா, அந்த ஓக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க. வவலா இருக்குன்னா ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ அப்படிங்கிற வார்த்தையில கடைசியில ஓ இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? வவல், AEIOU. இந்த லெட்டர்ஸ்ல ஏதோ ஒரு வவல் லெட்டர் இங்க முன்னாடி இருக்குன்னா அந்த இடத்துல எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரேடியோஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் வீடியோ சொல்லலாம். ஓ அப்படிங்கிற லெட்டர்ல முடிகிற ஒரு வேர்டு, அதுக்கு முன்னாடி ஒரு வவல் லெட்டர் இருக்கு, இ அப்படிங்கிற வவல் லெட்டர் இருக்கு. ஸோ எஸ் மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும், வீடியோஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ரூல், அந்த ஓக்கு முன்னாடி எனக்கு கான்சனன்ட் இருக்கு, ஓகே, AEIOU கிடையாது, வேற லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோ, ஓக்கு முன்னாடி என்ன இருக்கு? டி அப்படிங்கிற கான்சனன்ட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? இஎஸ் ஆட் பண்ணணும், சரியா? சோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? கான்சனன்ட் வந்துச்சு, பஃபெல்லோ, எல் அப்படிங்கிற ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்கு ஓக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல இஎஸ் நம்ம ஆட் பண்ண போறோம், பஃபெல்லோஸ். இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம். பட் இதுலயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, 0 ஓ இருக்கா, கரெக்ட். அப்ப எஸ் ஏதோ ஒண்ணா ஆட் பண்ணும். ஓக்கு முன்னாடி என்ன இருக்கு? கான்சனன்ட். ஆர் அப்படிங்கிறது கான்சனன்ட்டா, அப்ப இஎஸ் தானே ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். இது ஒரு எக்ஸெப்ஷன்.
ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா போட்டோ. போட்டோவும் வந்து ஓல தான் முடியுது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்னவா இருக்கு? எனக்கு ஒரு கான்சனன்ட் லெட்டர் டி தான் இருக்கு. அப்ப இஎஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? பட் இஎஸ் ஆட் பண்ணக்கூடாது, எஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இது இன்னொரு எக்ஸெப்ஷன். சரியா? இப்போ வந்து ஃபோர்த் ரூல் பார்த்துடலாம். இந்த ஃபோர்த் ரூல்ல ஒரு வேர்ட்ல கடைசியில ஒய்ல முடியுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒய் என்னவா மாறும்? எஸ் இல்லை ஐஇஎஸ் அப்படின்னு மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பாய், பாய்னு இருக்கிறது ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், ஒய்க்கு முன்னாடி வவல் இருக்கா கான்சனன்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு வேர்டு ஓல எண்டாச்சுன்னா அந்த ஓக்கு முன்னாடி வவல் இருந்தால் எஸ் ஆட் பண்ணுறோம், கான்சனன்ட் இருந்தால் இஎஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு வேர்ட் லாஸ்ட்ல ஒய் அப்படிங்கிற லெட்டர் இருக்கு, அதுக்கு முன்னாடி வவல் லெட்டர் இருக்கீங்க. ஸோ எஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும், ஜஸ்ட் ஆட் எஸ், அவ்வளோதான் ரூல். இப்போ நெக்ஸ்ட் கான்சனன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒய் அப்படிங்கிற லெட்டருக்கு முன்னாடி டி அப்படிங்கிற கான்சனன்ட் லெட்டர் இருக்கு. இங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐஇஎஸ் ஆட் பண்ண போறீங்க, லேடிஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ரூல், ஃபிஃப்த் ரூல் என்ன அப்படின்னா, ஒரு வேர்ட்ல எஃப் இல்ல எஃப்இன்னு முடியுது. ஸோ இது என்னவா மாறும்? விஎஸ் அப்படின்னு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லீஃப், இது வந்து எஃப்ல முடியுதா? ஸோ இது என்னவா மாறும்? விஎஸ், லீவ்ஸ் அப்படின்னு மாறும். எஃப் அப்படியே எடுத்துட்டு விஎஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃப்இல முடிகிறது நைஃப், வைஃப், இது எல்லாமே சொல்லலாம். ஸோ இங்கேயும் வந்து விஎஸ் அப்படின்னு மாற்றணும், நைஃப்ஸ், வைஃப்ஸ் அப்படி மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஒரு வேர்ட்ல லாஸ்ட்ல இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐஇஎஃப், ஓஓஎஃப், இஎஃப் இப்படியெல்லாம் முடியுதுன்னா அந்த இடத்துல ஜஸ்ட் எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சீஃப் ஐஇஎஃப்ல முடியுதா? ஸோ இந்த இடத்துல எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ரீஃப், ரூஃப் இது எல்லாத்துலேயுமே ஓஓஎஃப், இஎஃப்ல முடியுது, ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க, ரூஃப்ஸ், ரீஃப்ஸ், அவ்வளோதான். கிளிஃப் டபுள் எஃப்ல முடியுதா? ஸோ இங்கேயும் எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கெஃபே ஏஎஃப்இல முடியுது, அங்கேயும் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும், கெஃபேஸ் அப்படின்னு ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஒரு வேர்ட்ல லாஸ்ட்ல யூஎம் இல்லை ஓ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஏன்னு மாறும். ஸோ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். டேட்டம், யூஎம் இருக்கா, டேட்டான்னு மாறும். ஃபினாமினான், ஓஎன் இருக்கா, ஃபினாமினா அப்படின்னு மாறும். ஓகே. கிரைட்டீரியான், ஓஎன் இருக்கா, கிரைட்டீரியா அப்படின்னு மாறும். பாக்டீரியம், யூஎம் இருக்கா, பாக்டீரியான்னு மாறும். அக்வேரியம், யூஎம் இருக்கா, அக்வேரியா அப்படின்னு மாறும். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளானது தான். ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் படிக்காத வேர்டு வந்தால் கூட எழுதலாம், எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ரூல் நம்பர் 8, ஒரு வேர்ட்ல லாஸ்ட்ல யூஎஸ் அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ஐன்னு மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள், பயாலஜிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபங்கஸ், ஃபங்கை, அவ்வளோதான். அதே மாதிரி ரேடியஸ், ரேடியை, அலுமினஸ், அலுமினை, சிலபஸ், சிலபி, இந்த மாதிரி வந்து நம்ம மாற்ற முடியும். இதுல ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, வைரஸ், இங்கேயும் யூஎஸ்ல தான் முடியுது. அப்ப வைரைனா எழுதுறோம் கிடையாது, வைரஸஸ், இஎஸ் இங்க ஆட் பண்றோம். இது ஒரு எக்ஸெப்ஷன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஒரு வேர்ட்ல லாஸ்ட்ல ஐஎஸ் அப்படின்னு முடியுதுன்னு வைங்க, இது வந்து இஎஸ்னு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ், ஆக்சஸ், அனாலிசிஸ், அனாலிசிஸ், தீசஸ், தீசஸ், கிரைசிஸ், கிரைசிஸ், எஸ்ஐஎஸ் வந்து இஎஸ் அப்படின்னு மாற்ற போகிறோம். சரியா? தீசிஸ், கிரைசிஸ், அனாலிசிஸ் இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். இப்போ 10th ரூல் என்னன்னா, ஒரு வேர்டோட லாஸ்ட்ல ஏ அப்படிங்கிற லெட்டரோட முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ என்னவா மாறும்? ஏஇ அப்படின்னு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டனா, ஆண்டனி, லார்வா, லார்வே, ஃபார்முலா, ஃபார்முலே, தென் வைட்டா, வைட்டே, இந்த மாதிரி வந்து மாறும். ஓகேவா? இப்போ 11th ரூல் என்னன்னா, ஒரு வேர்டோட லாஸ்ட்ல ஐஎக்ஸ் இல்லை இஎக்ஸ்ல முடியுதுன்னா இதை எப்படி நம்ம மாற்ற போறோம்? ஐசிஇஎஸ்னு மாற்ற போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ், மேட்ச்லேருந்தே ஆரம்பிப்போம். மேட்ரிக்ஸ், மேட்ரைசஸ், வெர்டெக்ஸ், வெர்டைசஸ், இண்டெக்ஸ், இண்டைசஸ், அப்பெண்டிக்ஸ், அப்பெண்டைசஸ், இந்த மாதிரி மாறும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஒரு வேர்ட்ல 2 வவல் கண்டினியூஸாக வருது, 2 ஓ இருக்கலாம் இல்லை 2 இ இருக்கலாம், இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் வருதுன்னா அங்கே இந்த மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 2 ஓ கண்டினியூஸாக வருதுன்னா அது 2 ஈயா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் டூத், டீத், கூஸ், கீஸ், ஃபுட், ஃபீட். பட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, புக்கும் அப்படி தானே வருது, BOOK அப்படி தானே வருது. பட் அதில் நம்ம என்னதான் பண்ண போகிறோம்? எஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மூஸ்ல எனக்கு மீஸ்னா மாறுது கிடையாது, மூஸ் அப்படின்னே தான் இருக்கும். இது எக்ஸெப்ஷன். சரியா? ஸோ சிங்குலர் ப்ளூரல்ல மூஸ் வந்தா அதே வேர்டு தான் அதோட ப்ளூரல் லெட்டராகவும் இருக்கும், மீஸ்னு அது மாறாது. அண்ட் அட் த சேம் டைம் புக்கு வந்து பீக்ஸ்னா எழுதுறோம், 2 ஓ 2 ஈவாவா மாறுது கிடையாது, புக்ஸ் ஜஸ்ட் எஸ் மட்டும் தான் ஆட் பண்றோம்.
இது ஒரு எக்ஸெப்ஷன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸெப்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. குக்கு வந்து குக்ஸ்ன்னு தானே மாறும், கீக்ஸ் அப்படின்னு மாறுமா? கிடையாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ ரூல் நம்பர் 13, OUSE இந்த மாதிரி வவல் சவுண்ட் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அது எப்படி மாறப்போகுது? ICE மாறப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஹவுஸ் இல்லையா? ஆனால் அது ஒரு எக்ஸெப்ஷனுக்கு கீழே வரும். மற்ற எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? லவ்ஸ், லைஸ் அப்படின்னு வரும். லைஸ் பெயின் இருக்கு இல்லையா? அதோட சிங்குலர் ஃபார்ம் லவ்ஸ் தான்ப்பா. இதை நம்ம யூஸே பண்றது கிடையாது. பட் இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். கேட்டா கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க. லைஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? OUSE இருந்தா ICEன்னு மாறும், அவ்வளவுதான். அதே மாதிரி மவுஸ் இருந்தா மைஸ்னு மாறும். சரியா? இது வந்து எளிய குறிக்கிறதுக்கு. இப்ப இதே மவுஸ் வந்து கம்ப்யூட்டருக்கும் நம்ம யூஸ் பண்றோம். கம்ப்யூட்டர் மவுஸ் பத்தி பேசும்போது மவுஸ்னா நம்ம மைஸ்னு மாற்ற மாட்டோம். அங்கே வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. சரியா? அண்ட் இதே ரூலை ஃபாலோ பண்ணி ஹவுஸுங்கிறத ஹைஸ்னெல்லாம் நம்ம மாற்ற மாட்டோம். ஹவுசஸ் ESன்னு தான் லாஸ்ட்ல ஆட் ஆகும். சரியா? இது ஒரு எக்ஸெப்ஷன். ஸோ இப்போ ஒரு வேர்ட்ல லாஸ்ட்ல MA அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ரேரான கேஸ். இது வரைக்கும் கேட்டது கிடையாது மேக்ஸிமம். பட் எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு வேர்டோட லாஸ்ட்ல MA அப்படின்னு முடியுது. ஸோ அது என்னவா மாறும்? TAன்னு மாறும், இல்லை S வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிக்மா அப்படின்னு மாறினா ஸ்டிக்மேட்டா இல்லை ஸ்டிக்மாஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸ்கீமா அப்படின்னா ஸ்கீமேட்டா இல்லை ஸ்கீமாஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். எய்தர் TA ஆட் பண்ணிக்கலாம் இல்லை S ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ இதெல்லாம் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. இப்போ இந்த மாதிரி எந்த ரூலுமே இல்லாத ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுதான் இர்ரெகுலர் வேர்ட்ஸ். அது என்னன்னு பார்த்துடலாமா? ஆக்ஸ்னா ஆக்சன் அப்படின்னு மாறும், மேன் மென்னா மாறும், மேன் சர்வெண்ட் மென் சர்வெண்ட்ஸா மாறும். ஸோ இங்க மென்னுங்கிறதும் மாறும், சர்வெண்ட்ஸ் அப்படின்னு மாறும். ஸ்டெப் பிரதர் எப்படி மாறும்? ஸ்டெப் பிரதர்ஸ் அப்படின்னு மாறும். இதெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸெப்ஷனல். இது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணக்கூடியது கிடையாது. இப்போ இதை தாண்டி ஒரு சில வேர்ட்ஸ்ல ஜஸ்ட் நம்ம எஸ்ஸை வந்து மிடில் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம கடைசியில ஆட் பண்ணோம் இல்லையா? இப்போ நம்ம சென்டர்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் கப் ஃபுல், கப்ஸ் ஃபுல்னு சொல்லலாம், இல்ல கப் ஃபுல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சன் இன் லாவை சன்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லலாம். ஸ்பூன்ஃபுல் அப்படிங்கிற வேர்டை ஸ்பூன்ஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல எஸ் வந்து கடைசியில தான் வரும்னு சொல்ல முடியாது, மிடில் கூட வரலாம். அதே மாதிரி மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, சிஸ்டர் இன் லா எல்லாத்துலயுமே வந்து எஸ் வந்து சென்டர்ல தான் ஆட் ஆகும். லாஸ்க்கு பக்கத்துல வரக்கூடாது. மதர்ஸ் இன் லா, ஃபாதர்ஸ் இன் லா, சிஸ்டர்ஸ் இன் லா இப்படிதான் வரும். இப்போ ஒரு சில வேர்ட்ஸ்க்கு சேஞ்சஸே கிடையாது. ஏன்னா இந்த ஃபர்னிச்சர் அப்படிங்கிற வேர்டுக்கெல்லாம் வந்து ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. ஸ்பெக்டாக்கிள், சிசர்ஸ், நியூஸ் இதெல்லாம் ஆல்ரெடி ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கு. இதுக்கு சிங்குலர் ஃபார்ம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் என்ன கேட்டாலும் இதையே திரும்ப எடுத்து எழுதி வைங்க. சரியா? மேத்தமெட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன், ட்ரௌசர்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் இது எதுக்குமே சேஞ்சஸே வராது. இதே வேர்டை தான் நீங்க திரும்பவும் யூஸ் பண்ண போறீங்க. அட்வைஸ், இன்னிங்ஸ், கேட்டில், டீர், மியூசிக், ஆல்பபெட், மணி, பேண்ட்ஸ் இது எந்த வேர்ட்ஸுமே வந்தது அப்படின்னா இதுக்கு சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் மாறவே மாறாது. அப்படியே நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே சிங்குலர் ப்ளூரல்ல கன்ஃபார்ம் நீங்க ஃபுல் மார்க் வாங்க முடியும். இது ஈஸி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சம்டைம்ஸ் இதுல கூட நம்ம வந்து இதுலயும் சரி குவெஸ்சன் டாக்ஸ்லயும் சரி ஈஸியா நம்ம மார்க் லூஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டால் கூட நம்ம மாட்டிப்போம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தெரியாத வேர்ட்ஸ் வந்தாலும் கூட எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் பாருங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் எவ்ரிவன்.